ஆடி மாதம் வந்தாச்சு. அலைமகள் மலைமகள் கலைமகள் முப்பெரும் தேவியரை வீட்டிற்கும் அழைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல தான் அம்மனுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுது. அம்மனை குழந்தையாக மக்களாக பாவித்து பூஜித்து மக்கள் வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்குது. ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்லுவாங்க நம் முன்னோர்கள். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் சேமிப்பு பழக்கத்தை அன்னை அவர்கள் உருவாக்கினார்கள் என்பது ஒரு வரலாறாக சொல்லப்படுது. வீட்டில் செல்வம் கொழிப்பதற்கு இந்த மாதத்தை அனைவரும் பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் கோயில்களுக்கு சென்று அன்னையை வழிபட்டு ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை தங்கள் சேமிப்பில் வைத்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கையில் கிடைக்கக்கூடிய பணத்தை சேமித்து அந்த சேமிப்பை முதலீடாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது தான் இந்த ஆடி மாதத்தின் ஒரு சேமிப்பை உருவாக்கும் ஒரு மாதமாக குறிப்பிடப்படுகிறது. நம் முன்னோர்கள் அதை தான் கடைபிடித்து வந்தார்கள். அதை தான் வீட்டிற்கு கட்டி கொடுத்த பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு கையில் காசு கொடுத்து அனுப்புவார்கள். அடுத்த ஆடி வரைக்கும் அந்த காசு அவர்களுக்கு ஒரு தேவையாக ஒரு சேஃப்டியாக இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தற்போது வரைக்கும் பொய்க்கவில்லை என்பதுதான் ஒரு உண்மையான பதிலாக பார்க்கப்படுகிறது. நம் முன்னோர்கள் பார்த்து செய்த ஒவ்வொரு விஷயமும் எப்போதும் கைவிட்டதில்லை என்பதற்கு அது ஒரு மிக சிறந்த உதாரணமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஆடிக்கும் பந்தம் உண்டு, ஆடிக்கும் உறவு உண்டு, ஆடிக்கும் உணர்வு உண்டு என்பதுதான் இந்த ஆடி மாதம் நம்முடைய இயல்போடு வாழ்க்கையோடு வாழ்வியலை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் ஆடி விதைப்போம், அன்பை மலரட்டும், செல்வம் கொழிக்கட்டும்.